உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஏன் தசமபாகம் கொடுத்தவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா, அவன் கொடுக்கிற நாள் தேவன் கொடுக்கிறாரு, அந்த லாஜிக்கே நான் வரல. அவன் வாங்கி வாங்கி பழகின தரித்திர புத்தி முதலாவது கொடுப்பேன், அங்க தரித்திரம் போகுது, தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, அன்பு நம்மளை பணக்காரன் ஆக்கிறோம். அல்லையா சொல்லுங்க. அன்பு இல்லாம இருப்பாங்க பாருங்க. பொருள்களை நேசிப்பாங்க, மக்களை பயன்படுத்துவாங்க. எப்படி? பொருட்களை நேசிப்பாங்க, மக்களை பயன்படுத்துவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? மக்களை நேசிச்சுக்கணும், பொருட்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். போன வருஷம் வெளியே பணக்காரனா இருந்தேன், ஆனா உள்ள அதை பத்தி நான் யோசிக்கல. ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் நான் உள்ள பணக்காரன் ஆயிட்டேன். என்ன நடக்கும், என்ன நடக்குன்னு பாருங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. சிங்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. சிங்கத்தை அவுத்து விட்டு அது வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும். அல்ல இல்லையா? சிங்கம் கடிக்கும், சிங்கம் கொதரும், சிங்கம் ரத்தத்தை உரியும்னு சிங்கத்தை பூட்டி வச்சு நம்ம எதுக்குங்க பிரசங்கம் பண்ணணும்? கூண்ட கழட்டி விடு, சிங்கம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும். நான் யாரு? கொடுத்து பாருங்கள். கொடுங்கள் 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 பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை, கொடுத்து பாருங்கள். சிங்கத்தை கலட்டி விட்டு பாஞ்சு வேட்டையாடிட்டு போயிடும். நம்பர் 1 ஃபெய்த் உங்களை பணக்காரனாக்குது. நம்பர் 2 லவ் உங்களை பணக்காரனாக்குது. நேசிச்சிட்டீங்கன்னா பணத்தை யோசிக்க மாட்டீங்க. இயேசு இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், கை தட்டுங்க. ஆமென். Love always gives. Love always gives. அன்பில் இருங்கள், விசுவாசத்தில் இருங்கள். எவனை பார்த்தாலும் கணக்கு போடாதீங்க. மூன்றாவது, எப்படி உள்ள பணக்காரனா? கொடுங்கள். நீங்க உள்ள பணக்காரன் ஆயிருவீங்க. உள்ள பணக்காரனா போன உள்ள பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்கா பணக்காரன் ஆயிருவீங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு உட்புறத்தை சுத்தப்படுத்து. யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் எத்தன். அவன் எல்லாரையும் ஏமாத்தினான். தன் கூட பிறந்த சகோதரனை ஏமாத்தினான், பெற்ற தகப்பனை ஏமாத்தினான். அதுக்கப்புறம் லாபானே பெரிய டூபான் அவனே ஏமாத்தினான். ஏமாத்தி 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 தெருவுக்கு வந்துட்டான். எல்லாம் சொல்லுங்க. ஏமாத்தினவன் என்ன ஆகணும்? பணக்காரன் ஆகணும். ஆனா ஏமாத்தி ஏமாத்தி தெருவுக்கு வந்துட்டான். ஒரு நாள் வானத்தின் வாசலுக்கு வந்துட்டான். முழிச்ச கர்த்தருக்கு கேட்கிறாரு, யாக்கோபே யாரெல்லாம் ஏமாத்தினடா நீ கேட்கிறாரு. நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன். வெரி குட். பணக்காரன் ஆயிட்டியா? இல்லைங்க என்றான். அப்புறம் யாரை ஏமாத்தினேன்? எங்க அண்ணனை ஏமாத்தினேன். சரி, இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாரு. ஒரு கோலும் கையுமாய் வந்திருக்கிறேன்றான். நெட் பேலன்ஸு ஒரு குச்சி. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏமாத்தினவன் எனக்கு தெரிஞ்சு பணக்காரன் ஆனதில்லை. இவ்வளவு திட்டங்கள் போடுறதுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன், எங்கேயோ வந்திருப்பாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அடுத்தவனை கவுக்குறதுக்கு போகிற திட்டத்தில் பாதி திட்டம் நான் நல்லா வரணும்னு நினச்சினா நல்லா வந்திருப்பியா சாமி. இந்த யாக்கோபு எல்லாரும் ஏமாத்துறான். ஃபைனலாக வந்து அவன் ஒரு குச்சியை ஒன்று நிற்கிறான். இது வரைக்கும் புடுங்கி 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 தின்னு பழகின இவனுடைய தரித்திர புத்தி. அண்ணனை பார்த்தா அண்ணன்ட்ட எவ்வளோ கறக்கலாம், அப்பாவை பார்த்தா அப்பாட்ட எப்படி ஏமாத்தலாம். அவன் புத்தி தரித்திர புத்தியாக இருந்தது. முதலாக அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்படியே வெளியே தவறி வருது. என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் எனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன்.
இவன் தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பது பழைய ஏற்பாடு. தேவன் தசமபாகம் கொடுத்த உடனே இவன் காசை வாங்கி அங்கிட்டு ரன்னு வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை எடுத்து வாங்கி அவனை ஆசீர்வதிச்சாரு. ஏன் இவன் கொடுக்குற தசமபாகத்தை ரன்னு வட்டியில் விட்டு ஆசீர்வதிச்சாரு? புரிஞ்சுக்க. ஏன் தசமபாகம் கொடுத்தவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா, அவன் கொடுக்கிறனால தேவன் கொடுக்கிறாரு அந்த லாஜிக்கே நான் வரல. அவன் வாங்கி வாங்கி பழகின தரித்திர புத்தி முதலாவது கொடுப்பேன், அங்க தரித்திரம் போகுது. தெரிஞ்சுக்க. முதலாவது கொடுப்பேன் என்று சொன்னான் பாரு, அப்பவே அவன் தரித்திரம் போச்சியா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.